அஸ்ஸலாமு அலைக்கும். அவன் இல்லாம, எக் இல்லாம, மைதா இல்லாம, பட்டர் இல்லாம ஒரு சூப்பரான ரவா கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை, அதே கப்பில் பாதி சீனி, கப் அளவுக்கு தயிர், கப் அளவுக்கு காய்ச்சின பால். இது கூடவே நான் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எசன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டு இது கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் இல்லைன்னா தயிர் கலந்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தண்ணியாக வந்துடணும். நெக்ஸ்ட்டு நான் இந்த டின்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் டின் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறதுனால குக்கர் உள்ளக்க கலவடை போட்டு இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பில் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அதுக்கடையில் அந்த டின்னில் சுற்றி ஒன்று பட்டர், அப்படி இல்லைன்னா எண்ணெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நடுவில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதா மாவை லைட்டாக தட்டி விட்டு சேர்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த மாவை அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து தட்டி விடலாம். அப்போ தான் சமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளாக்க இருக்கிற ஏர் பபிள்ஸும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். மேலே இது ஆப்ஷன் தான். நான் ஃப்ரூட்டி ஒரே ஒரு கலர் தான் இருந்துச்சு, ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் நம்ம இதை உள்ளாக்க வச்சுட்டு அப்படியே ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம எடுத்தோன்னா இந்த ஃப்ரூட்டி உங்களுக்கு உள்ளாக்க போயிடும். இப்போ மேலே உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கிற எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் மேலே சேர்த்துக்கோங்க. நம்ம இதை முன்னாடியே சேர்த்தோன்னா நல்லா உங்களுக்கு உள்ளாக்க இறங்கிடும். வெளியில் உங்களுக்கு நட்ஸ் தெரியாது. ஸோ அதனால தான் இது 10 நிமிஷம் கழித்து நம்ம சேர்க்குறோம். அப்புறம் அதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கேக் உங்களுக்கு நல்ல பஃபியாக நல்லா வெந்திருக்கும். நல்லா வாசம் மணமாக இருக்கும். இது கூடவே நீங்கள் ஒரு ஷார்ப்பான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை உள்ளாக்க இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு அப்படியே ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். அதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக ஆற விடுங்க. ரொம்ப ஆற விடக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம டின்லேருந்து எடுத்தால் தான் நான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்படி அப்படியே ஓரத்தில் நீங்கள் விட்டு பாருங்கள். அது அப்படியே ஆல்ரெடி உங்களுக்கு ஓரம் பொலந்து தான் இருக்கும். ஸோ அதனால் எதுக்கும் நம்ம ஓரத்தில் அப்படியே லைட்டாக ஒரு கோடு மாதிரி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணி அந்த பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு அப்படியே கையை வச்சு பாருங்கள். சும்மா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்ல எம்மியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே டக்குன்னு குழந்தைங்க கேட்கும் போது ஒரு 30 மினிட்ஸில் அழகாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.